ஓகேங்க. ஓகே. வணக்கம். என் பெயர் மா. ஸ்ரீஹரணி. நான் தமிழ் இலக்கியம் 2ஆம் ஆண்டு பயில்கிறேன். நான் பரிந்துரைக்கும் நூல் உலகப் பெரியோர்கள். உலகப் பெரியோர்கள். இந்த நூலின் ஆசிரியர் கோவை கிழார் ஆவார். அவர் வந்து கோவை கிழார் பொதுவாக மாணவர்களுக்கான மக்களுக்காகவும், கல்வி மற்றும் சமூக விழிப்புணர்வு சமூக விழிப்புணர்வு கொண்டு பல அருமையான படைப்புகளை வழங்கியிருக்கிறார். உலகப் பெரியோர்கள் போன்ற நூல்களை எழு உலகப் பெரியோர்கள் போன்ற சிறந்த நூல்களுக்கு உதாரணமாகும். முதல்ல நம்ம பார்க்க போறது இயல், இசை, நாடக, ஓவிய அறிஞர்கள பார்க்க போறோம். பித்தோவன். பித்தோவன் ஒரு மாற்றுத்திறனாளி. பித்தோவன் ஒரு பிரபலமான ஜெர்மன் இசையமைப்பாளர் ஆவார். அவர் தனது செவித்திறனை குறைந்த பின்னரும் பல பிரம்மாண்டமான இசைப்பணிகளை உருவாக்கினார்ன்னு சொல்றாங்க. பித்தோவன் 1770 பிறந்தார். அவர் அவர் 9 சிம்பொனியை உருவாக்குவதில் மிகவும் பிரபலமானவர் ஆவார். அவர் இசை உலகில் ஒரு புதிய இன் அத்தியாயத்தை தொடங்கினார். மேலும் அவர் தனது வாழ்க்கையில் பல சவால்களை எதிர்கொண்டுள்ளார். ஆனால் இசையில் தொடர்ந்து மேம்பட்டார். பித்தோவன் ஒரு மாற்றுத்திறனாளி இருந்தாலும் கூட, அவரோட செவித்திறன் குறைந்தாலும் கூட, அவர் இசையில் மேலும் மேலும் மேம்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. 2வதா நம்ம பார்க்க போறது லியோ டால்ஸ்டாய். லியோ டால்ஸ்டாய்ங்கிறவர் 1828ல பிறந்தாரு. அவர் ஓட் அண்ட் பீஸ் மற்றும் அன்னா கரீனினா போன்ற பிரபல நாவல்களை எழுதியுள்ளார். அவர் தனிமை மற்றும் எளிய வாழ்க்கையை விரும்பினார்ன்னு சொல்றாங்க. இவரோட எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் மிகவும் நீண்ட நாளும் தாக்கம் செலுத்துகிறதுன்னு சொல்றாங்க. அவர் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் சமூக சீர்திருத்தத்தில் மிகவும் ஆர்வம் கொண்டவர். லியோ டால்ஸ்டாய் தனது வாழ்நாளின் பிற்பகுதியில் ஆன்மீக மற்றும் தத்துவ சிந்தனையில் ஆழ்ந்தார். அடுத்ததா நம்ம பார்க்க போறது தத்துவ மேதைகள். தத்துவ மேதைகள், அறிவியல் அறிஞர்கள். சுக சந்திரபோஸ் பார்க்க போறோம். சுபாஷ் மேம், ஜெகதீஷ் சந்திர போஸுங்க மேம். அவர் பார்க்க போறோம். ஆமாங்க. இவர் ஒரு சிறந்த இந்திய போராட்ட தலைவராகவும், அவர் ஆசாத் ஹிந்த் பௌஜ் என்ற இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவி இந்திய சுதந்திரத்திற்காக போராடினார்ன்னு சொல்றாங்க. கிவ் மீ பிளட் அண்ட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம் ஆகும். ஆமாங்க மேம். அவர் ஜப்பானுடன் இணைந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடினார்ன்னு சொல்றாங்க. இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவி இந்திய சுதந்திரத்துக்காக போராடினார்ன்னு சொல்றாங்க. அடுத்து ஐசக் நியூட்டன். ஐசக் நியூட்டன் பல 3 முக்கியமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றாங்க. குளிர்மையா, இயக்க விதிகள், ஒளியின் ஆய்வுகள் என கிராவிட்டி நம்ம உலகத்திற்கு கிராவிட்டின்றத கண்டுபிடிச்சது ஐசக் நியூட்டன். கிராவிட்டி எனப்படும் ஈர்ப்பு விசையை கண்டுபிடித்தார். இசைதுருவ பனைய மரத்திலிருந்து ஆப்பிள் விழுந்தது உணர்த்தியது போல, அதாவது ஒரு மரத்துல இருந்து ஆப்பிள் விழுந்ததை கிராவிட்டி யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. ஐசக் நியூட்டன் ஒரு மிகப்பெரிய அறிவியல் ஆய்வாளர்னு சொல்றாங்க. அவர் 1643 இங்கிலாந்தில் பிறந்தவர். அவர் இயற்பியல், கணிதம் மற்றும் விண்மீன் ஆய்வுகளில் முக்கிய பங்கு வகித்தார். குளிர்மையா, இயக்க விதிகள், ஒளியின் ஆய்வுகள் என 3 முக்கிய கண்டுபிடிப்புகளை அவர் அவரின் தனிப்பட்ட வாழ்க்கை என்ன சொல்லுதுன்னா, நியூட்டன் முழுவதும் புத்தகங்களில மூழ்கி இருந்தார்ன்னு சொல்றாங்க. அவர் தனது அறிவியல் ஆராய்ச்சிகளுக்காகவே வாழ்ந்தாருன்னு சொல்றாங்க. 1727ல் மறைந்தார். இவர் உலகத்தை அறிவியல் நோக்கில் புரிந்து கொள்ள மிகவும் உதவியவர் ஆவார்ன்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம கடல் பயணிகள் சாரி, மேரி கியூரி அம்மையார் நம்ம பார்க்க போறோம் அடுத்து. ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானி மற்றும் உலகின் முதல் பெண் நோபல் பரிசு பெற்றவங்க மேரி கியூரி அம்மையார். அவர் 1867ல் போலந்தில் பிறந்து பின்னர் பாரிஸுக்கு சென்று தனது உயர்கல்வியை முடித்தார்.
கதிர்வீச்சு பற்றி ஆராய்ந்து மருத்துவத்திற்கும் அறிவியலுக்கும் புதிய மார்க்கத்தை உருவாக்கினார்னு சொல்றாங்க. பெண்களுக்கு கல்வி குறைவாக இருந்தாலும் பிரான்சில் சென்று தன் உயர்கல்வியை பயின்றார். அதிக கதிர்வீச்சு தொடர்பில் இருந்ததால் உடல்நல பாதிப்பில் 1943 மரணமடைந்தார். மேரி கியூரி ஒரு உன்னதமான விஞ்ஞானி மட்டுமல்ல, பெண்களுக்காக உலகத்துடன் வாழ்ந்தார். மேரி கியூரி அம்மையார் வந்து பெண்களுக்காக நிறைய சமூகத்துல வந்து சீர்திருத்தங்களையும், அவங்க வந்து முன்னேறணுன்றதுக்காக மேரி கியூரி அம்மையார் பாடுபட்டிருக்காங்க, போராடியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கடல்வழி பணிகள் வந்து மார்க்கோ போலோ ஒரு புகழ்பெற்ற வணிகர், உலக பயணி மற்றும் எழுத்தாளர். அவர் வந்து 1254ல இத்தாலியில் பிறந்தார். இவர் ஒரு சிறந்த வணிக பயணங்களாலும், கிழக்கு ஆசியாவின் கலாச்சாரத்தையும், பழக்கவழக்கங்களையும் மேற்குலகிற்கு அறிமுகப்படுத்தியதாலும் புகழ் பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நூல் வந்து மேற்கு ஆசியாவின் பல பகுதிகளை பற்றிய விரிவான விவரங்களை அவரின் நூலில் சொல்லியிருக்கிறார். த டிராவல்ஸ் ஆஃப் மார்க்கோ போலோ என்ற புத்தகத்தை வந்து அவர் வெளியிட்டிருக்காரு. தன்னுடைய வாழ்க்கை வரலாறு முழுவதையும். இவர் வந்து ஒரு உலக கண்டுபிடிப்பாளராகவும், உலக கலாச்சாரத்தை இணைக்கும் பாலமாகவும் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவங்கள வந்து பார்க்க போறோம். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து ஒரு இத்தாலிய ஆராய்ச்சியாளர். இவர் வந்து கடலோடியர் ஆவார். 1451ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டில் ஜெனோவாவில் பிறந்தார். இவர் ஒரு தீவை கண்டுபிடிச்சார். இவர் பயணத்தின் மூலம் புதிய உலகமாக கூறப்படும் அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டது. இவர் வந்து இந்தியாவின் முழு இவர் தனது ஆயுள் முழுவதும் அமெரிக்காவை இந்தியாவின் ஒரு பகுதியாகவே நினைத்து வாழ்ந்துட்டாரு. கொலம் கொலம்பஸோட பயணம் உலக வர்த்தகத்தில் புதிய பாதையை உருவாக்கிச்சுன்னு சொல்றாங்க. ஆனால் இந்த தீவை கண்டுபிடித்ததுனால பல பழங்குடி மக்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தியது உண்மையாகும். இந்த தீவை கண்டுபிடிச்சனால பல பழங்குடி மக்களுக்கு வந்து ரொம்ப துன்பத்தை ஏற்படுத்தியதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா வந்து சமுதாய சிற்பிகள் ஆப்ரஹாம் லிங்கன் 16வது ஜனாதிபதியாக 1865 இருந்தார். கருப்பினத்தவர்கள் ஆஹ் ஆ- அவர் 1809 ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். இவர் தன்னுடைய நேர்மைக்காகவும் உரிமைக்காகவும் போராடியதற்காக உலகம் முழுவதும் புகழ் பெற்றாரு. மக்கள் விடுதலை பிரகடனம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தது. மக்களால் இவர் நேர்மையான தலைவன் என்பதற்காக ஹானஸ்ட் ஏப் என பட்டத்தை மக்களால் அழைக்கப்பட்டார். ஆபிரகாம் லிங்கன் அவர்களின் வாழ்க்கையில தோல்வியிலும் வெற்றியை காணும் மகத்தான முயற்சியின் சின்னமாகவும் அவர் இன்றுமே சமத்துவத்தின் நாயகராக நினைவு கூறப்படுகிறார். மேம். மேம் முடிஞ்சுங்க மேம். ஓகே. இந்த நூல்ல உலக பெரியோர்கள் அப்படிங்கிற இந்த நூல்ல எத்தனை மொத்தமா எத்தனை இருக்கு? இந்த மாதிரி பெரியவர்கள் பற்றிய இது எத்தனை இருக்கு? இயல் இசை நாடக ஓவியர் அறிஞர்கள்ல 18ங்க மேம். தத்துவ மேதைகள் 4 பேர் இருக்குங்க மேம். அறிவியல் அறிஞர்கள் 13 பேர், பயணிகள் 6 பேர், சமுதாய சிற்பிகள் 6 பேர் இருக்காங்க மேம். ஓகே. அதெல்லாம் உங்களுக்கு விருப்பமானதை எடுத்து சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க மேம். இது என்னன்னா இது மனசுல பதியலமா. இது வந்து ஒரு டேட்டா மாதிரி இருக்கு. இப்ப டேட்டா வந்து நம்ம மனசுல எல்லாம் வச்சுக்க மாட்டோம். எப்ப வேணுமோ அந்த டேட்டாவை நம்ம அணுகி அதுக்கான விவரங்களை நம்ம எடுத்துக்குவோம் மொழிய அதை மனசுல பதிய வச்சுக்க மாட்டோம். அதாவது ஒரு நூல் நம்ம வந்து விமர்சனம் பண்றோம் அப்படின்னா அது எதுக்கு பண்றோம்னா நம்ம மாணவிகளாகட்டும் நம்ம மக்களாகட்டும் அவங்களுக்கு வந்து அந்த நூலில் என்ன இருக்குது அதில் என்ன உனக்கு பிடிச்சது, அதாவது அது ஃபிக்ஷனாக இருக்கும்போது அது வந்து என்ன சொல்கிறது கற்பனை கதைகள் அந்த மாதிரி இருக்கும்போது இல்லை நிஜத்தில் நடந்த கதைகளை வந்து இது பண்ணி எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தான் அது வந்து ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி நூலை நீங்கள் வந்து எடுக்கும்போது இதை வந்து இன்னொரு 1 மணி நேரத்துலேயே மறந்துடுவாங்க. மார்க்கோ போலோவுக்கும் கொலம்பஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. நீங்களே கூட இன்னும் 1 வாரம் கழித்து ஹரிணியை கேட்டால் மார்க்கோ போலோவுக்கும் கொலம்பஸ் 2 பேருமே வந்து
உலகம் சுற்றுனவங்க இல்லையா? கடல்ல போயி கடல் பயணம் செஞ்சாங்க. பயணம் போனவங்க அப்படிங்கிறத தவிர பெரிய ஞாபகம் இருக்காது. அதே கதை அப்படிங்கும்போது புனைவு இந்த மாதிரி நாவல்ஸு இல்லை ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அதுலேருந்து ஒரு மெசேஜ் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எப்படி விவரிக்கிறோம், அதை நம்மளுடைய மொழித்திறன் மேம்படும். இன்னும் நிறைய இருக்கு. அதனால இனிமேல் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டேட்டா மாதிரி நீங்கள் சொல்லாமல், அது நிஜத்தில் நடந்த கதையாக இருந்தாலும் சரி, இல்லை அது வந்து ஃபிக்ஷனாக இருந்தாலும் சரி, அது வந்து ஓகேங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது தான் அது சுவாரஸ்யமாக இருக்கும். அதை கேட்கணுங்கிற ஆர்வத்தோட மறுபடியும் எல்லாரும் வருவாங்க இல்லையா? நம்மளுக்கு அதுதானே வேணும். இப்போ இந்த டேட்டா வந்து நம்ம இப்போல்லாம் இருக்குது, கூகுள்லேயே நம்ம பார்த்தோம்னா எல்லாமே தேடி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் ஒரு நல்ல நாவலை மறுபடியும் ஹரிணி பண்ணணும். சரியா? சரி. ரொம்ப நன்றிம்மா. முயற்சி நல்ல முயற்சி. உங்களுடைய ஃப்ளோ நல்லா இருக்கு. ரொம்ப ஷார்ட்டாக டைம் கீப் அப் பண்ணுறது அது எல்லாமே எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஆனால் நீங்கள் எடுத்தது வந்து ஒரு ஃபிக்ஷனா இல்லை ஒரு கற்பனை கதை இல்லை நாவல் ஷார்ட் ஸ்டோரி அந்த மாதிரி எடுக்கும்போது, இல்லை ஒரு கட்டுரையா பயணக்கட்டுரைன்னு ஒருத்தரோட பயணக்கட்டுரையை இன்னும் விவரமாக விவரிப்போட சொல்லும்போது அது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது நம்மளுக்கு பல வாழ்க்கை பாடத்தில் நிறைய நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். சரிங்களா? ரொம்ப நன்றி ஸ்ரீஹரிணி. பேச்சியம்மாள் அடுத்தது நம்ம இறையன்பு ஐயா அவர்களின் நூலான அரிதாரம் பற்றி சொல்ல போறாங்க. பேச்சியம்மாள் நம்ம தொடங்கலாமா? மேம். வணக்கம், என் பெயர் பேச்சியம்மாள். நான் பிஏ தமிழ் செகண்ட் இயர் படிக்கிறேன். நான் பரிந்துரைக்கின்ற நூல் அரிதாரம். இதன் ஆசிரியர் வே இறையன்பு. இவர் ஒரு IAS அதிகாரி, ஒரு எழுத்தாளர், பத்திரிகைக்காரர், ஊக்கமூட்டும் பேச்சாளர், ஆட்சிப்பணி அதிகாரி, கல்வியாளர் என இவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது. இவர் செப்டம்பர் மாசம் 16ஆம் தேதி கொஞ்ச நேரம் கேமரா ஆன் பண்ணுமா பேச்சியம்மா? கொஞ்ச நேரம். குட். இருக்கட்டும் 16 1963 சேலம் மாவட்டத்தில் காட்டூர் கிராமத்தில் பிறந்தவர். இவருடைய முதல் படைப்பு கனல் விழிகள் என்ற சிறுகதை ஆகும். இது வந்து 1954 கலைமகள் இதழில் வெளியானது. அரிதாரம் இந்த புத்தகத்துல பல கதைகள், சமூக பிரச்சனைகள் மற்றும் மனிதர்களின் உணர்ச்சிகளை மையமாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது. இவர் எழுதிய புகழ்பெற்ற நாவல்களில் அரிதாரமும் ஒன்று. எனக்கு விருப்பமுள்ள பகுதியை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். ஃபர்ஸ்ட் முதலில் மாயைகள். இப்போ இந்த காலகட்டத்துல நம்ம எல்லாருமே இப்போ ஒரு முகமூடியை போட்டு கொண்டு தான் பேசிட்டு இருக்கிறோம், பழகிட்டு இருக்கிறோம். ஓகேவா? இப்ப நம்ம இந்த காலகட்டத்துல இருக்கிறோம். அதே மாதிரி இறையன்பு ஐயாவுக்கு நடந்த ஒரு விஷயம். இறையன்பு ஐயா IAS பயிற்சி முடிச்சுட்டு ரயில் பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து சௌத்ரி அப்படின்ற ஒரு ஃபேமிலி வந்து அவருக்கு ஒரு அறிமுகம் ஆகுது. அவங்க வந்து நல்ல பேச்சுவார்த்தை, நல்ல நட்புணர்வு ஏற்படுத்திட்டாங்க. ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறப்ப வந்து நல்ல நட்புணர்வு ஏற்பட்டுச்சு. அதனால வந்து சௌத்ரி அவங்களும் இறையன்பு ஐயாவும் நல்ல நட்புணர்வு இருக்க போது இவங்க கருத்து பரிமாற்றம் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே கருத்து பரிமாணம் பண்ணிட்டு ரொம்ப கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இடையில ஒரு ஸ்டேஷன் வருது. அப்ப வந்து ஒரு பெண் வராங்க. அவங்க வந்து இறையன்பு ஐயா பக்கத்துல உட்கார்றாங்க. உட்கார்ந்துட்டு இறையன்பு ஐயா பண்ற விஷயங்கள் எல்லாமே, பேசுறது, அவர் நடக்கிற செயல் எல்லாத்தையுமே ரசிச்சு பாக்குறாங்க. ரசிச்சு பார்த்துட்டு அவங்க ஸ்டேஷன் வந்தவுடனே இறங்க போறப்ப ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறாங்க. அந்த விசிட்டிங் கார்டை திருப்பி பார்க்குறப்ப வந்து ஐ லைக் இட் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அப்ப வந்து இறையன்பு ஐயாவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பிளாங்க் ஆயிட்டாரு. அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியல. அப்ப வந்து கொஞ்சம் நேரம் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து அவர் பழைய நிலைமையை அடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சென்னை வருது அப்படின்னு சொல்லவும், அப்ப வந்து இறையன்பு ஐயாவுக்கு ஒரு இதுல சந்தோஷமா இருந்தாலும், இன்னொரு இதுல ஐயோ பிரியிறோமே அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணாருன்னா, ஒரு மாயை அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து சௌத்ரி அவங்கள்ட்ட குடுத்தாங்க. அதுல அவளோட பேரும், அட்ரஸும், ஃபோன் நம்பரும் எழுதி குடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சென்னை வந்துருச்சு அப்படின்ட்டு அவர் இறங்குறாரு. இறங்கிட்டு சௌத்ரியோட பசங்க இருந்துட்டு ஜன்னல் வழியா ஒரு பொண்ண பாக்குறாங்க. பொண்ண பாத்துட்டு பொண்ண பாக்க சொல்றாங்க. அப்ப வந்து சௌத்ரியோட ஒய்ஃப் இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, "என்ன வியப்படையிற?
இனிமேல் நீ பார்க்குற மூஞ்சி எல்லாம், அதாவது முகம் எல்லாமே நீ கருப்பா தான் இருக்கு அப்படின்றாங்க. இதுக்கு என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கருப்பா தான் இருப்பாங்க. இவங்கலாம் வெள்ளையா இருப்பாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்கலாம் கருப்பா தான் இருப்பாங்க. அப்படின்றத அந்த இடத்துல நையாண்டியா அவரு சொல்றாரு. அந்த இடத்துல இறையன்பு ஐயாவுக்கு வந்து கன்னத்துல அற விழுந்த மாரி அவருக்கு உணர்ந்தாரு. கன்னத்துல அற விழுந்த மாரி அவரு உணர்ந்தாரு. அப்ப அந்த நேரத்துல அவருக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, புத்தகத்தோட அந்த அவரு குடுத்த புத்தகத்தோட தலைப்பு தான் வந்துச்சு. அவங்க கிட்ட பேசுறப்ப, இறையன்பு ஐயா கிட்ட பேசுறப்ப, நல்ல விதமா பேசிட்டு, அவரு இந்த பக்கம் வந்தவுனே, அவங்க நம்மளோட இனத்த பத்தி பேசவும் அவருக்கு அது கஷ்டமா போயிருச்சு. அடுத்த தலைப்பு என்னதுன்னா, வழுக்கை முகம். வழுக்கை முகம். ஆ அதிக அரிதாரத்தில் வழுக்கை முகம். இது சமுதாயத்தின் தவறான எண்ணங்கள், பாரம்பரியத்தின் பெயரில் பெண்கள் மீதான அநீதி மற்றும் சமூக கோட்பாடுகளை சாடும் ஒரு கதையாகும். இது. இதுல ஒரு சாதாரண ஒரு கிராமத்து பெண். அவ முகம் வந்து அழகா இருக்காது. அவளோட முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி வழுக்க விழுந்துரும். அப்ப வழுக்க விழுந்தத பார்த்து பல பேரு சிரிச்சாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, ஒரு ஏளனமா பார்த்தாங்க. ஆனா இந்த சமுதாயத்துல அவளோட அழக மட்டுமே பார்க்கிறதே தவிர, அவளோட நல்ல உள்ளத்த யாருமே பார்க்க மாட்டிக்கிறாங்க அப்படின்னு அவ வருத்தப்பட்டா. அது இருந்தாலும் அவ தன்னுடைய மனசுல தன்னைய அதாவது பொறுத்து கொண்டுகிட்டா. தன்னுடைய நற்சினை அதாவது வந்து நல்ல சிந்தனை, அன்பு, மரியாதை கொண்ட ஒருவராக இருந்த அவ, இந்த சமூகத்துல அவளோட அழக மட்டுமே பார்க்குறாங்களே தவிர, அவளோட முகத்த யாரும் பார்க்கவே கிடையாது. கொஞ்ச நாள் கழிச்சு அவளோட வாழ்க்கையில ஒரு சில நல்ல மனுஷங்க வராங்க. அவங்க அவளோட அழக பார்க்காம, அவளோட உள்ளத்த மட்டுமே பார்த்தாங்க. அதுக்கு அவங்க வந்ததுனால அவளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை, தைரியம் என ஒரு புதிய உணர்வு அப்படின்லாம் ஏற்பட்டுச்சு. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது வந்து அழகு முகத்துல மட்டும் தான் இருக்கே தவிர, உள்ளத்தில் ஐயோ! சாரி. அழகு முகத்தில் இல்லை. அது உள்ளத்தில் தான் இருக்கிறது அப்படின்றத இந்த இதுல உணர்த்துறாங்க. அடுத்தது 3வதா நம்ம பார்க்க போறது வந்து மயானம். அது அதிகாரத்தில் மயானம். இது மனிதன் படைப்பாற்றலையும், வாழ்க்கையின் பொருளையும், சமூகத்தின் மூட நம்பிக்கைகளையும் சாடும் கதையாக இருக்குது. அதாவது வந்து ஒருவரோட வாழ்க்கையையும், அவரோட இறுதி கால அனுபவங்களையும் மையமாகக் கொண்டே இக்கதை நடக்கிறது. இதுல ஒரு பெரியவர் வராரு. அவர் வந்து அ ரொம்ப ஏழையும் இல்லாம, ரொம்ப பணக்காரரும் இல்லாம ஒரு நடுத்தர இதுல இருக்கிறாரு. அவரு அவருக்கு வந்து மனிதர்களோட வாழ்க்கைய பத்திய கேள்விகள் வந்து நெறைய தோ அதாவது நெறைய தோன்றுது. அதுக்கான விடைய தேடி கண்டுபிடிக்க முயற்சிக்கிறாரு. ஆனா, அதுக்கான பதில் வந்து அவருக்கு ஒரு நாள் கிடைக்கவே இல்ல. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாளு அவருக்கு ஒரு மைக்ல யாரோ சொல்லிட்டு வர சவுண்ட் கேக்குது. அது என்னப்பா அப்படின்னு ஒருத்தர்ட்ட கேட்கிறாரு. அதுக்கு ஒருத்தர் அந்த ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, "அது ஒண்ணும் இல்லைங்க. ஏதோ வித்தியாசமா ஏதோ பண்றாங்க. எரிக்க போறாங்க. அதுக்கு தான் இது பண்றாங்க." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அந்த பெரியவர் இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, "இதுக்கெல்லாம் விளம்பரம் தேவையா?" அப்படின்னு அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு. அதுக்கு அந்த அவர் இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, "இது விளம்பரம்லாம் இல்ல. இதெல்லாம் பார்த்து மக்கள் அதாவது வந்து அ பரவசப்படணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆசை வந்துருச்சு. இத எப்படியாவது நம்ம பார்த்தாகணும். அப்படின்னு அந்த பெரியவருக்கு ஆசை வந்துருச்சு. விளக்கெல்லாம் போட்டுருக்காங்களே! பெருசு பெருசா விளக்கெல்லாம் போட்டுருக்காங்க. அத நம்ம எப்படியாவது பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு என்ன பண்றாருன்னா, போறாரு. போறப்ப ஒரு வழியில ஃபுல்லா கூட்டமா இருக்கு. அவர தள்ளிக்கிட்டே போறாரு. அந்த கூட்டத்துக்குள்ள போறப்ப அவருக்கு என்ன தோணுதுன்னா, ஐயோ! நம்ம பணத்த பறி குடுத்துருவோமோ! ஐயோ! நம்ம பணத்த யாராவது எடுத்துருவாங்களோ! அப்படின்ற பயத்தோடயே அது பயத்த நெனச்சுக்கிட்டே அவர் போயிட்டே இருக்கிறாரு. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்ன்னு திரும்பி பார்த்தா, ஒவ்வொருத்தர் மேல ஒவ்வொருத்தர் விழுறாங்க. போலீஸ்காரங்க குச்சிய வச்சு அடிக்கிறாங்க. குச்சி வச்சு அடிக்கிறாங்க. எ ஒரே அலற சத்தமா இருக்குது. அத கேட்டு தள்ளி வந்து நிக்கிறாரு. அப்போ ஒரு கூட்டம் வந்து அவர தள்ளி விடுது. அந்த பெரியவர தள்ளி விடுது. அந்த பெரியவர தள்ளி விடுறப்ப வந்து, அவரோட சட்ட பட்டன்லாம் பிஞ்சு, அந்த சட்டையெல்லாம் அழுக்காயிருச்சு. ஐயோ! அவருக்கு வந்து ஒரே ஒரு எப்படி சொல்றது? ஒரே அருவருப்பா ஆயிருச்சு. இப்போ அந்த பக்கமும் அந்த மயானத்த பார்க்கவும் போக முடியாம, வீட்டுக்கும் போக முடியாம நின்னுட்டு இருக்கிறப்ப, அவருக்கு ஒரு புலம்பல் சத்தம் கேட்குது. என்ன புலம்பல் சத்தம் கேட்குதுன்னா, "வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இப்படி அடிச்சு தொரத்துறாங்க. தடியில அடிக்கிறாங்க." அப்படின்னு ஒரு புலம்பல் சத்தம் கேட்குது. அந்த புலம்பல் சத்தம் கேட்டுட்டு அவர் வந்து சிரிக்கிறாரு. மனசுக்குள்ளேயே சிரிச்சுட்டு,
போறாரு. ஒரு வழியா அந்த மயானத்துக்கு போயிட்டாரு. மயானத்துக்கு போறப்ப, இந்த உலகத்துல பெரிய மயானம் இதுதான் அப்படின்னு ஒருத்தர் வந்து பக்கத்துல இருந்துட்டு சொல்றாரு. பெருமையா சொல்றாரு அத. இந்த உலகத்திலேயே இதுதான் பெரிய மயானம் அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. அந்த பெரியவர் அப்ப கேட்டுட்டு அந்த பெரியவர் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போறாரு. நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அந்த கூட்டத்துக்குள்ள போக முடியாம, எங்க பார்த்தாலும் கூட்ட கூட்டமா கூச்சல் போட்டுட்டே நின்றுருக்காரு. அவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த குழப்பத்துல அவருக்கு ஒரு கேள்வி வருது. இத்தன காக்கி சட்டை போட்டவங்க இங்க இருக்கிறாங்களே, ஏதாவது எங்கேயாவது வேற எங்கேயாவது கலவரம் நடந்துச்சுன்னா, இவங்க எப்படி போவாங்க? எப்படி மக்கள காப்பாத்துவாங்க? அப்படின்னு நினைச்சுட்டு போறாரு. அப்ப அந்த சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறப்ப, பெரியவர் என்ன பண்றாருன்னா, அப்போ அந்த கூட்டம் வந்து அப்ப வந்துருச்சு. அப்ப அவர் அந்த கூட்டத்துக்குள்ள என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கிறப்ப, அந்த கூட்டம் வந்து நெருக்கடிச்சிடுச்சு. மூச்சு முட்டுது. முன்னாடியும் போக முடியாம, பின்னாடியும் போக முடியாம அந்த கூட்டத்துக்குள்ளேயே கொஞ்ச நேரம் அவருக்கு மூச்சு திணறல் வந்தோனே அவர் இறந்துடுறாரு. இறந்துட்டு அவர அங்கேயே புதைக்கப்படுறாரு. அல்லது எரிக்கப்படுறாரா? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்ப இதுல செய்தி என்ன சொல்ல வராங்கன்னா, மரணம் மட்டுமே உண்மையான சமநிலை. அது நம்ம வாழ்வின் உண்மையான விளைவாகும். அதனால மனுஷங்க வாழும்போது ஒரு பயனுள்ள செயல செய்ய வேண்டும் அப்படின்றத இறையன்பு ஐயா இதுல சொல்றாரு. அடுத்தது வந்து சுயம். அ மேம், மேம் அவ்வளவுதாங்க மேம். ம். மேம் அத எடுத்து வைக்க மேம். என்னம்மா? 3 இது சொல்லிருக்கீங்க. ம். 3 இது சொல்லிருக்கீங்க மேம். அதாம்மா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து முதல் கதை என்னங்க எது? மேம்? சௌத்ரி ஃபர்ஸ்ட் ஐயா ஒன் வந்து வருவாரே. ஆ, மாயை. மாயை. அடுத்தது? அப்ப மாயைகள் மேம். அடுத்தது? அடுத்த தலைப்பு வந்து வழுக்கை முகம். வழுக்கை அடுத்தது முகம். வந்து ம். மயானம். மயானம். அதுல வழுக்கை முகத்துல வழுக்கை முகம். வந்து 3வது ஆ, வந்து மயானம். இதுல வழுக்கை முகத்துல நீங்க எந்த கேரக்டருமே சொல்லலையே. டைரக்டா ஒரு மெசேஜ் மட்டும்தான் சொன்ன மாதிரி இருக்கு. கேரக்டர் அதுல குடுக்கலைங்க மேம். ஒரு பெண்ணுன்னு மட்டும் தாங்க மேம் குடுத்திருந்துச்சு. ஓ, அவங்களுக்கு வந்து ஒரு பெண் வழுக்கைனால அவங்க இருக்கிற அவஸ்தைகள் மட்டும் சொல்றாங்க. சமுதாயத்துல வந்து அவளோட அழகத்தான் பாக்குறாங்களே தவிர அவளோட உள்ளத்தை யாரும் பாக்குறது இல்ல ம். அப்படின்னு சொல்றாங்க மேம். நல்லா இருந்ததுமா, நீங்க மயானத்துல வந்துங்க செலக்ட் மேம். பண்ணது நல்லா இருந்தது. மயானம் தான் நல்லா விரிவா நல்லா சொன்னிருந்தீங்க. அதனோட இது நல்லா ஓகேங்க இருந்தது. மேம். ஃப்ளோ, தேங்க்யூ. அந்த சொன்ன விதம், சொன்ன உங்க மொழி நடை எல்லாமே நல்லா இருந்தது. பேச்சியம்மாள் தேங்க்யூங்க மேம். அருமையா இருந்தது. ரொம்ப நன்றி. அஹ், இது வந்து தேங்க்யூங்க மேம். எனக்கு எப்பவுமே இறையன்புவோட கதைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நாவல் அப்படிங்கிறத விட சிறுகதைகளாக அவர் சொல்லும்போது எப்பவுமே ஒரு எல்லாத்துலேயுமே மெசேஜ் இருக்கும். அது ம். நாவலாகட்டும் சிறுகதைகளாகட்டும் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ம். மெசேஜோடு தான் அவர் வந்து அது கதையை எழுதுவார். அதில் வந்து ரொம்ப ஒரு ம். சமூக பொறுப்போடு தான் அந்த கதையை வந்து அவர் எல்லா கதையும் எந்த கதைனாலும் அவர் அவரோட எந்த படைப்புனாலும் அதில் வந்து அவருக்கு இருக்கிற அந்த சமூக பொறுப்பு நல்லாவே வெளிப்படும். இதில் 3 கதைகளுமே அப்படித்தான். நம்ம வந்து பொதுவாகவே பெண்கள் ஓகேங்க மேம். அப்படிங்கும்போது கரெக்ட் அழகு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இந்த சமூகத்தில் இருக்குது. ஆனால் அது அவ்வளோ தேவையில்லை. அவங்களோட தன்மைகள் என்ன, ம். அவங்களுடைய உங்களோட ஸ்கில், முகத்தை மட்டும்தான் அவங்களோட திறமைகள் என்ன அப்படிங்கிறத விட முதன்மையாக வந்து ஒரு பெண்ணுனா நம்ம சமூகம் பார்க்கறது அழகு மட்டுமே. அதனால நம்மளுமே வந்து அழகுபடுத்திக்கிறதும் அழகையும் நம்ம ஆராதிக்கிறது வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு அவங்களோட திறமைகள், அவங்களுடைய நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம பாராட்டணும் அப்படிங்கிறது இதில் ஒரு நல்ல மெசேஜ். அது வந்து உண்மையாக கண்டிப்பாக இந்த சமூகத்தில் வர வேண்டிய ஒரு மாற்றம். எஸ் அடுத்தது மேம். ஃபர்ஸ்ட் கதை. அதுவும் ரொம்ப ஒரு உண்மையின் வெளிப்பாடு அது. நீங்கள் எப்பவுமே வடக்க நம்ம நாட்டில் வடக்கர்களுக்கும் தென் இந்தியர்களுக்கும் இருக்கிற ஒரு நல்ல இதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு. அதில் வடக்கர்களுக்கு எப்பவுமே நம்ம வந்து எல்லாமே கருப்பாக இருப்போம் அப்படிங்கிறது ஒரு ஒரு
மூட நம்பிக்கை. ஒரு ம். கேவலமா நினைக்கிறேன். ஆமா. நினைப்பாங்க. அத ஒரு கேவலமா நினைப்பாங்க. ஆனா, அது வந்து இந்த நாட்கள் செல்ல செல்ல இப்ப எப்படிங்கன்னா, எல்லா துறையிலயும் நம்ம வந்து சரிசமமா அவங்களோட போட்டி போடுறோம். சரிசமமா நம்மளுடைய திறமைகள் வெளிப்பட்டுட்டு தான் இருக்கு. அதனால வந்து இப்ப ரொம்ப ஒரு அந்த அந்த பார்வை வந்து இப்ப மாறிடுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ் இவரு நாராயணமூர்த்தி அவரெல்லாம் வந்து சவுத்து தான். கன்னடக்காரரு. அந்த மாதிரி HCL கம்பெனி இருக்கு இல்லையா? HCL வந்து சிவநாடார் அப்படிங்கிற ஒரு தமிழ்காரரு. அதனால இப்போ அவங்களோட பார்வை எல்லாமே மாறிட்டே வருது. அப்ப அந்த காலத்துல அவர் சொன்ன பீரியட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாவே இருக்கும். நம்மட்ட பேசுவாங்க நம்மகிட்ட. ஆனா நம்மள சரிசமமா அவங்கனால ஏத்துக்க முடியாது. ஏன்னா, நம்மள எப்பவுமே ஒரு குறைந்த மதிப்பீட்டிலேயே தான் வச்சிருப்பாங்க. அவங்க பண்ற தவறும் அதேதான். அதாவது தோற்றத்துக்கு தான் முக்கியத்துவம் எஸ் குடுத்தாங்க. மேம். கரெக்ட். 3மே எஸ் அருமையான மேம். கதைகள்மா. அடுத்தது இந்த மயானத்துல பார்த்தீங்கன்னா, அவரு ஏதோ நினைச்சிட்டு என்ன இதுல போனாரோ தெரியல. அவருக்கே ஒரு துர்சம்பவம் நடந்துருது. இது வந்து நம்மளுடைய எஸ் மேம். அறியாமையே சொல்லலாம். நம்ம ஏதோ ஒண்ண கற்பனை பண்ணிட்டு நம்ம அதை நோக்கி போயிட்டு எதையோ இருக்கிறோம். நினைச்சிருப்பாரு. எதையோ எதிர்பார்ப்போட போறோம். போயிட்டு இருக்கிறப்ப அவரே ம். அவருக்கே அப்படி ஆகுன்னு அவர் அவரே எதிர்பார்க்கல. இறந்துறாரு ம். அந்த இதுல. கரெக்ட். வாழ்க்கையில வந்து அதனால ஒரு பயனுள்ளதா செய்யணும். எந்த செயல் செய்யறதுனாலும் பயனுள்ளதா செய்யணும். பயனுள்ள செயலா செய்யணும். எதையோ ஒரு கற்பனையில எதையோ நோக்கி நம்ம போயிட்டு இருக்க கூடாது. எதை செய்யணுமோ அதை தெளிவா நல்ல நோக்கத்தோட, நல்ல திட்டமிடலோட தெளிவா செய்யணும். செய்யணும் அப்படிங்கறத இதுல சொல்ல வர்றாரு. ரொம்ப அருமைமா. இன்னுமே அதுல இருக்கிற கதைகள் எல்லாம் வந்து இன்னொரு பகுதியா நீங்க இதே மாதிரி ஒரு நூல் மதிப்புரை வழங்கணும். சரியா பேச்சியம்மாள்? தேங்க்யூங்க மேம். ஆ. ஓகேங்க மேம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. மிக்க நன்றி. தேங்க்யூ. இந்த இதுல இணைப்புல கலந்து கொண்டு நம்மளோட அனைத்து இந்த நூல் மதிப்புரை இரண்டையும் கேட்டு மகிழ்ந்த நமது மாணவிகள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு இந்நிகழ்வை இதோடு முடித்து கொள்ளலாம். 2024ஆம் ஆண்டின் நமது மெட்ராஸ் லைப்ரரி அசோசியேஷன் மூலமாக நடத்தப்படும் புத்தக மதிப்புரையின் கடைசி பகுதியாகும். இவ்வளவு நாள் நம்ம வந்து இந்த 2024ல் நிறைய பார்த்தீங்கன்னா 2ஆம் ஆண்டு தமிழ் இலக்கியம் தான் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அனைவரையும் பாராட்டி உங்களுக்கு வந்து ஊக்குவிக்கும் பாக்யலட்சுமி அம்மாவையும் பாராட்டி இந்நிகழ்வை முடித்துக் கொள்ளலாம். மீண்டும் அடுத்த முறை புதிய வருடத்தில் 2025 சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூங்க மேம். தேங்க்யூம்மா. கலந்துட்டு அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூங்க மேம். தேங்க்யூம்மா. தேங்க்யூங்க மேம்.